டாக்டர் ஔவை நடராஜன் அப்படின்னு தமிழ் துறையில பெரிய செக்ரட்டரியா இருந்தாரு, தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தரா இருந்தாரு, எங்களுக்கு முன்னாடி பேச்சாளராக இருந்து
அளவு பெண்களை யாருக்கு எடுக்க முடியாது. அவன் பண்ண அயோக்கியத்தன அளவுக்கு தீ வச்ச அளவுக்கு வேற யாரும் தீ வைக்க முடியாது. அவன் பல பேர் வாழ்க்கையை கெடுத்த மாதிரி யாருக்கு எடுக்க முடியாது. அதனால எங்க அப்பன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு சான்ஸ் இல்ல. நான் தங்கத்துல பசு கொடுத்துட்டா கூட எனக்கு நம்ப முடியல, அவர் போயிருப்பாரான்னு தெரியல. யாரை பிடிச்சா போலாம்னு பார்த்தா ரொம்ப பிரமாதமா புத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, ஒளியோட பெரிய மனுஷன். எல்லாரும் போய் கும்பிட்ட உடனே அவன் காலில் போய் விழுந்து கொண்டு எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க. என்னன்னு, எங்க அப்பா செத்து விட்டாரு, அவர் எப்படியாவது மேல அனுப்பணும், நீங்க பார்த்து அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைங்க. நீ என்னென்ன முயற்சி பண்ண? நான் ஏற்கனவே நான் பிரேயர் பண்ணேன், அப்புறம் கோல்டுல பசு வாங்கி கொடுத்தேன், அவர் மூலமா பண்ணேன், இது பண்ண அத்தை பண்ண இத்த பண்ண. ஆனாலும் எனக்கு தெளிவா தெரியும் எங்க அப்பா போக மாட்டான், அவன் அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான். அப்படியா? சரி, இப்ப நான் சொல்றதை கேட்டுக்கோ. என்ன, ஒரு 2 மண்பானை வாங்கிட்டு வாங்க. உன்ன 2 மண்பானை வாங்கிட்டு வந்தா. ஒண்ணுல கருங்கல் ஜல்லிய போடுன்னு, கருங்கல் ஜல்லிய போட்டான். ஒண்ணுல வெண்ணைய பந்தா உருட்டி உள்ள போடு அப்படின்னு போட்டான். அவன் நினைச்சுக்கிட்டான் இதெல்லாம் ஒரு சடங்கு போல் இருக்குது, நிறைய சடங்கு இவரு சொல்வார் போல் இருக்கு, இந்த சாமியாரும் சடங்கெல்லாம் சொல்றாருன்ட்டு ஒரு பானை எடுத்தான், வெண்ணைய போட்டான், ஒரு பானை எடுத்தான், கருங்கல் ஜல்லிய போட்டான். இது ரெண்டையும் தூக்கி குளத்துல போடு அப்படின்றார். எதிரில இருந்து குளத்துல போட்டான். பெரிய மூங்கில் கம்பு எடுத்துக்கோ அப்படின்னா பெரிய மூங்கில் கம்பு எடுத்துக்கிட்டான். இப்ப நீ என்ன பண்ற, அந்த கருங்கல் ஜல்லி பானையை அடிக்கிற, அப்புறமா வெண்ணெய் பானையை அடிக்கிற, அடிச்சிட்டு ஒரு ஜபம் பண்ற, நான் சொல்ற ஜபத்தை பண்ற. என்ன, வெண்ணையே கீழே போ, வெண்ணையே கீழே போ, வெண்ணையே கீழே போ, கருங்கல்லே மேலே வா, கருங்கல்லே மேலே வா, கருங்கல்லே மேலே வா அப்படின்னு உட்கார்ந்து ஜபம் பண்ணுனார். அவன் கம்ப கீழே வச்சுட்டு புத்தரை பார்த்தான். லூசாயா நீ, உன்ன என்னமோ பெரிய அறிவாளின்னு நினைச்சு உங்ககிட்ட வந்து யோசனை கேட்டா, அறிவு இருக்காயா உனக்கு? வெண்ணெய் எப்பவாது கீழே போகுமாயா? கருங்கல் எப்பவாது தண்ணியில மேல வருமா? யாருன்னா ஏண்டா, இது தெரிஞ்ச உனக்கு கேடு கட்ட உங்க அப்ப மேல போக மாட்டாங்கிறது மட்டும் ஏன்டா தெரியல? ஊரையே அடிச்சு ஒலையில போட்ட அயோக்கியம் உங்க அப்ப. அவன் எவ்வளவு தானம் பண்ணி என்ன புண்ணியம் பண்ணாலும், அடுத்தவன் என்னதான் உட்கார்ந்து யாகம் பண்ணாலும் உங்க அப்பன் போக மாட்டாங்கிற அறிவு ஏன்டா வரல? கருங்கல் மேல போவாதுன்னு சொல்ற, வெண்ணெய் இறங்காதுன்னு சொல்ற, இது தெரியுது அறிவு பூர்வமா. உங்க அப்ப மேல போக மாட்டேன்னு தெரிய வேணாமா? ஆமாங்க. அப்ப நீ மேல போகணும்னா நீ ஒழுக்கம் உள்ளவனா மாறணும், நீ தர்மம் உள்ளவனா மாறணும், நீ நேர்மை உள்ளவனா மாறணும். நல்ல கவனிச்சுக்கங்க, இரவல் நபர்கள் உதவியால் நீங்கள் வாழ்க்கையில் மேன்மையான நிலை அடைய முடியாது. உங்களை நீங்களே உயர்த்தினால் மட்டும்தான் நீங்கள் உயர்ந்த நிலை அடைய முடியும். ஆனால் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடாது என்றே நினைப்பவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அதற்கான சில்லறைகளை பெற்றுக்கொண்டு உங்களை கீழாகவே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உங்களுக்கு அறிவு இருக்குமானால் நான் ஒழுக்கமுடையவனாக மாறி மேலே போக வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே ஒழிய எவனுக்கோ சில்லறை காசை கொடுத்துவிட்டு அயோக்கியத்தனம் செய்யலாம் என்ற எண்ணத்தை தயவு செய்து வளர்த்துக் கொள்ளாதீர்கள். இப்ப யார் இந்த வேலையை ஆரம்பிச்சா? புத்தர். இப்ப நான் வரதுக்கு அடுத்த பாயிண்ட் நீங்க கவனிக்கணும். இப்ப இந்த புத்தரை எப்படி விமர்சனம் பண்ணலாம்? இவரு வேதத்தினுடைய வழிமுறைகளை அழிக்க வந்த விரோதி. இது ஒரு குரூப்போட பிரச்சாரம். இந்த புத்தர் வேதங்களை எல்லாம் அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் வந்த விரோதி அப்படின்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு ரிஃபைன்டு சோல், மிக 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 புனிதமான ஒரு உயிர், அது இதே பிரச்சனைய என்ன வார்த்தை சொல்லுச்சு தெரியுமா? ஏற்கனவே இருந்த வேத மதத்தையும் அந்த வேத தர்மங்களையும் அழிப்பதற்கு வந்த புத்தர்னு எல்லாரும் எழுதின போது அந்த ஒரே ஒரு ஆள் மட்டும் வேற ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? நம்முடைய வேத இந்து தர்மத்தினுடைய வளர்ச்சியாகிய புத்த மதம். Do you know the difference? இதை அழிப்பதற்கு வந்த அப்படின்னு எழுதினாங்க. ஆனா அவர் ஒருத்தர் மட்டும் அப்சர்வேஷன் எப்படி எழுதினாரு? இந்த வேத மதத்தினுடைய வளர்ச்சியாகிய புத்த மதம். இந்த வேத மதத்தின் வளர்ச்சியாகிய புத்த மதம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணவர் யாருன்னு யாராவது கரெக்டா சொன்னா 500 ரூபாய் நான் கொடுக்குறேன். அதன் வளர்ச்சியாகிய புத்த மதம் அப்படிங்கறது ஒரு கான்கிரீட் பர்சனாலிட்டி, அவர் சொன்ன அத்தாரிட்டி. அவர் சொல்றாரு வேத மதத்தின் வளர்ச்சியாகிய இந்து மதம். யாரு? சுவாமி விவேகானந்தர். புரியுதா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? ஒருத்தர் பார்க்கிற பார்வை இதை அழிப்பதற்கு வந்த புத்தர்னு சொன்ன போது இல்லை, இதன் வளர்ச்சியாக வந்த புத்த மதம் அப்படின்னாரு. ஒரு விதை, நல்லா கவனிங்க, ஒரு விதை அழியாமல் அதிலிருந்து ஒரு விருட்சம் உண்டாகாது. ஒரு விதை அழியாம அதிலிருந்து மரம் வருமா?
கம்ப்ளீட்டா அந்த விதை டெஸ்ட்ராய் ஆயிடணும், அந்த விதை பூமிக்குள்ள போயிடணும், அது அந்த விதைங்கிற தன்மையை இழந்துடணும். இது தன்மையை இழந்த உடனே அதுல இருந்து ஒரு இலை வரும், செடி வரும், மேல வரும், அப்படியே மேல போகும், மரமாகும், பூக்கும், காய்க்கும், கடைசியா அதுல அதே விதை வரும். ஆனா அந்த விதை அழியாம அது உள்ளே இருந்து ஒரு விருட்சம் உண்டாகுமா? யாராவது விதையின் அழிவுன்னு சொல்வாங்களா? அது இல்ல. விதை பெற வேண்டிய பூரணத்துவத்தை பெற வேண்டுமானால் அது விருட்சமாக வளர்வது என்பது தவிர்க்க முடியாது. அப்படி இந்தியாவில் தோன்றிய பெருஞானமாகிய வேத ஞானத்தை முழுமையாக வளர்த்துவதற்காக வந்தது புத்த மதம் என்று கணக்கு சொன்னாரு. யாரு? சுவாமி விவேகானந்தர். நாம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்ல. விவேகானந்தர் என்ன கோணத்துல பார்த்தாரு? ஏன் அவர் புத்தரை வெறுக்கல? இன்னும் சரியா சொல்லட்டுமா, எனக்கு இந்த உலகத்திலேயே ஒரு அதீதமான மரியாதை ஒரு தனிநபர் மீது தோன்றுகிறது என்றால் அது புத்தர் மீது தான் எனக்கு அந்த மரியாதை தோன்றுகிறது. இந்த புத்தகம் என்ன வேணும்னா, விவேகானந்தரை பற்றி விவேகானந்தர் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, வெளியீடு சென்னை ராமகிருஷ்ணா மடம். அந்த அதுல நீங்க பாத்தீங்கன்னா புத்தரை பத்தி விவேகானந்தருடைய கோட்டிங்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து போட்டிருக்காங்க. எங்கெல்லாம் புத்தரை பத்தி பேசியிருக்காரு விவேகானந்தர் அதை கலெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அதுல என்ன முடிவு சொல்றாங்க? இந்து மதத்தின் வளர்ச்சி ஆகிய புத்தர் அப்படின்னு பேசுறாரு. நான் எதுக்காக இதை சொல்றேன்? மாற்றம் என்பது சமூகத்தில் தவிர்க்கப்பட முடியாதது. எது ஒரு காலத்தில் நல்லது, உயர்ந்தது என்று கருதுகிறீர்களோ அது ஒரு காலத்தில் செயலற்றதாக போய்விடும். கோடிக்கணக்கான நம்பிக்கைகளை வளர்த்துக் கொண்டே போனால் ஒரு சமூகம் என்பது அடைய வேண்டிய இலக்கை நோக்கி பயணிக்க முடியாமல் போய்விடும். அப்போ ஒரு உண்மையை தேடுகிற போது, உண்மையை உண்மையாக தேடுகிற போது உங்கள் சிந்தனை போக்கு வேறாக இருப்பது தவிர்க்க முடியாது. சார், உண்மையாகவே வேத காலத்துல இது ஒரு புத்தகம் சார், ரிக்வேத சமூகம் அப்படின்னு சுந்தர சோழன் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட அதை அப்படியே எடுத்து சாறு புழிஞ்சு என்ன நடந்தது அப்படின்னு. வேத காலத்துல பெரிதாக கொண்டாடப்பட்ட கடவுள் இந்திரன். ஏன்னா அது போர்க்காலம், ஒருத்தர் அடிச்சு வளர வேண்டிய ஒரு காலம். அதனால வலிமையை ஏற்படுத்துவதற்காக இந்திரன் ஸ்லாகித்து நிறைய ரிக்கு, அதுக்கு ஏன் ரிக்குன்னு பேர்னா அந்த பாட்டு அந்த அமைப்பு இருக்கு, அதுக்கு ரிக்குன்னு பேர். அந்த ரிக்குகள் நிறைய உடையது ரிக்வேதம்னு பேரு. அதுல வலிமை வாய்ந்தவனாக இந்திரன் கொண்டாடப்படுகிறார். பசுக்களை கொடு, எனக்கு மழையை கொடு, எனக்கு செல்வத்தை கொடு, நல்ல சந்தானத்தை கொடு, இப்படி எல்லாம் வேண்டுகிற வேண்டுதல்களை அடிப்படையாக கொண்டு இந்திரன், வருணன், வாயு, இது மாதிரி இதெல்லாம் தீசிஸ்ல தான் நீங்க படிக்க முடியும். நான் ஒரு மேடையில சொல்ல முடியாது, போர் அடிக்கும். எடுத்து படிச்சு பார்த்தோம்னா வேத காலத்துல பேசப்பட்ட கடவுள் கொள்கை என்பது என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஆனா இதுல இருந்து நாம வளரணும்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அப்பதான் உபநிஷதங்கள் தோன்றுகின்றன. எப்படின்னு கேட்டா, இது என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரோவர்சியா இருக்கு. அத தீசிஸ், ஆன்டி தீசிஸ், சிந்தசிஸ். தீசிஸ்னா ஒரு கோட்பாடு, அதுக்கு எதிர்கருத்து ஒண்ணு உண்டாகும். தட் இஸ் கால்ட் ஆன்டி தீசிஸ். தீசிஸ் ஒரு கொள்கை முன்வைப்பார்கள், அதை எதிர்த்து ஒருத்தர் ஒரு கொள்கையை வைப்பார், ஆன்டி தீசிஸ். அப்புறம் ரெண்டையும் இணைச்சு ஒரு காலத்தை கண்டுபிடிப்பாங்க. தட் இஸ் கால்ட் சிந்தசிஸ். ரெண்டுக்கும் இடையில என்ன பொருந்தி போகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது சிந்தசிஸ். அதுதான் ஞானத்தினுடைய அடையாளம். அப்படி வேத காலத்துல இருக்கிற முரண்பாடுகளை எல்லாம் எடுத்து ஆராய்ஞ்சு உபநிஷதங்கள் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. ஏப்பா, வெவ்வேறு கடவுளா சொன்னா கூட எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, எல்லாத்துக்கும் மூலம் ஒன்னாதான் இருக்கணும். நம்ம பஞ்சபூதங்களையும் பெருசா நினைச்சோம், இந்த பஞ்சபூதங்களுக்கு மூளை எல்லாம்